இன்னைக்கு கிளாஸில் 12th accountancy lesson 1 accounts from incomplete records இதுதான் லெசனோட நேம். டுடே we are going to learn what is incomplete record. Second one, what are the features of incomplete records. Third one, what are the limitations of incomplete records. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னா என்ன? இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். எந்த ஒரு ரெக்கார்டும் சிஸ்டமேட்டிக்காக இருக்காது. அதை தான் என்ன சொல்லுவாங்க, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆஸ் பர் WNT சிஸ்டம் இஸ் கம்பல்சரி ஃபார் சர்டன் ஆர்கனைசேஷன். ஒரு சில ஆர்கனைசேஷனில் WNT சிஸ்டம் அப்படிங்கிறது கம்பல்சரி. அந்த சிஸ்டத்தின்படி தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியா companies must maintain accounting records under WNT system as per Indian Companies Act 2013. Indian Companies Act 2013 படி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் WNT சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணும். சச் ஆர்கனைசேஷன் மஸ்ட் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி அண்டர் WNT சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக WNT சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதர் ஆர்கனைசேஷன் மே நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த WNT சிஸ்டம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த WNT சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோல் ப்ராப்ரேட்டர் பிஸ்னஸ் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப் ஃபேம் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. when accounting records are not strictly maintained according to the WNT system, these records are called incomplete records. எந்த ஒரு ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலையோ, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலையோ, அதை தான் என்ன சொல்லுவாங்க, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் பேஜ் நம்பர் 2ல் மீனிங்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்கான். அதை நீங்கள் இதுக்குண்டான ஆன்சர் பார்த்து நீங்கள் படிச்சுக்கணும். செகண்ட் கொஸ்டின், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதில் டோட்டலாக நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நேச்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸு. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நாட் ஃபாலோட் ப்ராப்பர்லி. அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்டு. ஒன்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபுல்லாக கேஷ் அக்கௌண்ட் பார்ப்பாங்க, பர்சனல் அக்கௌண்ட், இது ரெண்டு மட்டும்தான் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம சோல் ப்ராப்பரேட்டில் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஆகட்டும் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. இந்த ரியல் அக்கௌண்ட்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட்னா என்னன்னு அப்படிங்கிறத நம்ம 11th அந்த கிளாஸ்லேயே நம்ம படிச்சிட்டோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஒமிட்டட். ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணவே மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் ரகு அப்படின்னு கொடுத்துருந்தா அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை வந்து நம்ம என்ட்ரியே போட்டிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, தேர்ட் ஒன், லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. Different organizations record their transaction according to their needs and conveniences. அதாவது ஒரு சில இப்போ A அண்ட் B ரெண்டு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா, A அவங்க வேறு மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க, B வந்து அவங்க வேறு மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீட்ஸ், கன்வீனியன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மே நாட் ரீப்ரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. Assets and liabilities may not represent a true and fair view of financial position. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் 2 லெசன்ஸில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்டில் 3 ஹெட்டிங்ஸ் இருக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. பட் இங்கே வந்து நம்ம இது எதுவுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் மே நாட் ரீப்ரசன்ட் எ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ அசட் ஆகட்டும், லைபிலிட்டி, இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட்டு, ஷூட்டபிலிட்டி. இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் மே பி மெயின்டைன் பை ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ். அவ்வளோதான். ஸ்மால் ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இது லாஸ்ட் ஹெட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலி பர்சனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் தி ஓனர்ஸ் ஆர் மிக்ஸ்ட் அப் வித் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள்,
purchase of goods for own use may be mixed up along with business purposes. நான் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர். நான் வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிஸ்னஸ்க்காக நான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நான் ரெக்கார்டில் என்ட்ரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு டிஃபிகல்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் பேஜ் நம்பர் 3ல் கொடுத்துருக்கான். டோட்டலி 6 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கான். இதை மட்டும் பார்த்தது தான். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வாட் ஆர் த மைனஸ், வாட் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் மெயின்டெனிங் ரெக்கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ரியல் அக்கௌண்ட்டும் நாமினல் அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. இது பெரிய ட்ராபேக். ஸோ அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் கம்பெனியோட ப்ராஃபிட்டாக அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்களா இல்லை லாஸில் போயிட்டுருக்கா இல்லை ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லை பண்ணவே முடியாது. இது பெரிய ஒரு ட்ராபேக். Next heading, difficulty in preparing trial balance. As accounts are not maintained for all items, எல்லா ஐட்டமும் என்ன பண்ணுறதில்ல ரெக்கார்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது டு செக் த அரித்மேட்டிக்கல் அண்ட் அக்யூரசி ஆஃப் த அக்கௌண்ட்ஸ். ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு சான்சஸே கிடையாது. நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். இதில் பார்த்திங்கன்னா it is very difficult to find out true profit as the trading and profit and loss account cannot be prepared with accuracy. ஸோ இவங்க மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்டை வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ நம்ம மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதா நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது பெரிய ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட்டு difficulty in ascertaining financial position. It is difficult to find out true and fair view of state of affairs or financial position as on a particular date. ஒரு particular dateல கம்பெனியோட financial position எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது is very difficult. Next, errors and frauds cannot be detected easily as only partial records are available. ஒரு பார்ட் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவான், ஒரு பார்ட்டை ஒமிட் பண்ணிடுவான். It may not be possible to have internal checks in maintaining accounts to detect errors and frauds. ஸோ இதனால் அந்த அக்கௌண்ட்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துருக்குதா இல்லை யாராவது ஃப்ராட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், அன்அக்செப்டபிள் டு கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம டேக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா government tax authorities and other legal authorities do not accept accounts prepared from incomplete records. ஒரு incomplete records ஃபாலோ பண்ணதை வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸோ இல்லை அதர் லீகல் அத்தாரிட்டிஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ இது பெரிய ஒரு ட்ராபேக். இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3ல் கொடுத்துருங்க, அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க.